கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி மத்தேயு 4 அதிகாரம் அதன் 7வது வசனம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நாம் யாவருக்கும் தெரியும். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் இரவும் பகலும் அங்கே உபவாசம் இருக்கிறார். உபவாசம் இருந்த பின்பு சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, அவர் பசியில் இருக்கிறார் என்று அறிந்து, இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றி உம்முடைய உபவாசத்தை முடித்துக் கொள்ளும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் முதல் தரம் என்ன சொல்றாருன்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று அந்த போராட்டத்தை மேற்கொள்கிறார். இப்பொழுது இரண்டாவதாக, சோதனைக்காரன் ஆண்டவர் இயேசுவை வஞ்சிக்கும்படி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழே குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். அதற்கு தான் ஆண்டவர் இயேசு இங்கே பதில் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக முறை நமக்கு சந்தேகத்தை கொண்டு வருகிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிறார். அவரிடத்திலே வந்து வஞ்சனைக்காரன் என்ன கேட்கிறான் பாருங்க, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் என்று ஒரு சந்தேகத்தை அவருடைய இருதயத்தில் விதைக்கும்படி விரும்புகிறான். ஆனால் இயேசுவோ அதில் சற்றும் கலங்காதவராய், சற்றும் பின்வாங்கி போகாதவராய் அவர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயா, ஏன்னா அவர் என்னுடைய தகப்பன் தான், அவர் என் பிதாதான் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வஞ்சனைக்காரனிடத்தில் பதில் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எந்த சூழலில் இருக்கிறோம்? சத்ருவானவன் நம்மளுடைய இருதயத்தில் வந்து, ஆண்டவர் உங்களை நேசிக்கல, ஆண்டவர் நேசிச்சிருந்தாருன்னா இந்த காரியம் நடந்திருக்கும்ல என்று கேட்பதற்கு அநேக முறை வந்திருப்பான். ஒருவேளை அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு இருந்து கொண்டு இருப்போம். ஒருவேளை அந்த சூழ்நிலையை கடந்து ஆண்டவர் என்னை நேசிக்கலை என்று நாம் பின்வாங்கியும் போயும் இருப்போம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் வருகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று. ஏன்னா அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். அவருடைய நேசம் ஒரு அளவிட முடியாத ஒன்றாய் இருக்கிறது. ஏன்னா அவர் அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்து இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறாருன்னா, யாராவது இன்னொருத்தங்களுக்காக நம்மளுடைய குழந்தைய அடிக்க கொடுப்போமா? இல்லை, கொடுக்க மாட்டோம். ஆனால் அவரோ நமக்காக, நாம் பாவிகள் என்று அறிந்தும் நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் செய்தாலும் நாம் அவரை ஒவ்வொரு முறையும் முறுமுறுத்து, ஏன் இது செய்யலை, இன்னும் ஏன் செய்யலைன்ட்டு இன்னும் அதிகமான காரியங்கள் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற நம்மையும் ஆண்டவர் நேசித்து அவருடைய குமாரனை இந்த உலகத்திற்கு தந்துள்ளி வெளியேற பெற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தாலே மீட்கப்பட்டிருக்கிறார்னா, இவ்வளோ பெரிய நேசம், இவ்வளோ பெரிய அன்பு வேறு யார் நம்மேல் வைக்கக்கூடும்? அத்தகைய அன்பை விட்டு பின்வாங்கி போகும்படியாதான் வஞ்சனைக்காரன் நம்ம இடத்துக்கு வந்து சொல்லுவான், ஆண்டவர் உங்களை நேசிச்சார்னா இது தந்திருக்கணும்ல, ஏன் தரல? ஆண்டவர் உங்களை நேசிச்சார்னா இந்த காரியம் அவர் நடத்தி தந்திருக்கணும்ல, ஏன் நடத்தி தரல? இந்த காரியம் ஏன் தாமதித்து கொண்டிருக்கிறது? ஆண்டவர் உங்களை நேசிக்கல, அவர் உங்களை கைவிட்டுட்டார் என்ற சந்தேகம் நமக்குள் அடிக்கடி வர வைப்பான். இந்த சந்தேகம் நம்மையும் ஆண்டவரையும் பின்வாங்கி போக செய்யும். நம்மையும் ஆண்டவரும் இருக்கிற அந்த உறவிலிருந்து பின்வாங்கி போக செய்யும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றால் இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளும் கர்த்தர் நமக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நாமோ அந்த உறவிலிருந்து பின்வாங்கி போய்விட்டால், தேவனுடைய பிள்ளை என்ற உறவிலிருந்து நாம் பின்வாங்கி போகப்பட்டால், நாம் வஞ்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனால் அந்த சூழ்நிலையை சத்துருவானவன் பிரயோஜனப்படுத்திக் கொள்வான். அவன் நம்மை தேவனிடத்தில் சேரவிட மாட்டான். எனவே இந்த காலகட்டத்தில் கர்த்தர் கூறுகிறார், தேவன் அதனதின் காலத்தில் ஏற்ற வேளையில் நமக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. ஒரு குழந்தைக்கு ஒரு ப்ரீஷியஸான ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை ஒரு குழந்தை கையில் விளையாடுற கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம்ல. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நாமே நம்ம குழந்தைங்க கையில் விலையேற பெற்ற ஒன்று கொடுக்க மாட்டோம்னா, இன்றைக்கு நாம் எதற்காக காத்திருக்கிறோமோ அது கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அந்த விலையேற பெற்ற ஒன்று நமக்கு தருவதற்கு முன்பாக என்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவார், என்னை பக்குவப்படுத்துவார். அதற்கு பின்பு தான் அதை தருவார். ஒருவேளை அது முன்னாடியே கொடுத்து நாம் அதை தொலைச்சிட்டோம்னா அது அவருக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும்.
அந்த ஒரு கடினமான சூழ்நிலைக்கு நம்ம போகக்கூடாது என்பதற்காக தான் அவரை நம்மளை பக்குவப்படுத்தி தாமதித்து அது நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம நினைப்போம், இது அவருக்கு சிம்பிளான விஷயம் தான், அவர் எனக்கு கொடுக்கலாம்ல அப்படின்ட்டு நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டிருப்போம். கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம். நம்ம எதற்காக காத்திருக்கிறோமோ, கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு காக்க வைக்கிறார் என்றால் அது அவருடைய பார்வையில் நமக்கு விலையேற பெற்றதா இருக்கிறது. அவருடைய பார்வையில் அது விலையேற பெற்றதா இருக்குதுன்னா இந்த உலகத்தில் எல்லாரை காட்டிலும் அது மேலான ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பது என்று அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்காமல் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சந்தேகமே வரல. ஏன்னு கேளுங்க. இதுக்கு முந்தின அதிகாரம் 17வது வசனம், 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே 17வது வசனம், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்ப பாத்தீங்களா, சத்ருவானவன் இங்க வந்து நீர் தேவனுடைய குமாரனால் தாழகுதியும் என்று கேட்கும்போது, நீ என்னை கேட்கிற, எனக்கு ஏற்கனவே வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு டைம் அங்க சொல்லிட்டாரு, அவர் மாறவே மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் அதில் எந்த சந்தேகமும் எனக்கு ஏற்படாது. ஏன்னா அவர் எனக்கு வாக்கு உரைத்துட்டார். இன்றைக்கும் அந்த வாக்கு தத்தம் நம்மில் அநேகருக்கு இருக்கிறது. கேட்டுக்கொண்ட நம் யாவருக்கும் அவர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் ஒன்றும் தரையிலே விழுந்து போகாது. அந்த வாக்கு தத்தம் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். எனவே இந்த கால சூழ்நிலையில் கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அது நிச்சயம் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவார். அந்த காரியத்திற்காக காத்திருப்போம். வஞ்சனைக்கு இடம் கூடாது இருப்போம். சந்தேகத்திற்கு இடம் கூடாமல் இருப்போம். என்ன நடந்தாலும் அவர் என்னை காத்து என்னை மீண்டும் ரட்சித்து என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் ஏறி வர பண்ணுவார் என்ற விசுவாசத்தில் நாம் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயம் நம் ஆசீர்வதிப்பார். இந்த போராட்டத்தை மேற்கொள்வோம். கர்த்தருடைய வசனத்தில் நாம் நிலைத்திருப்போம். கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருப்போம். விசுவாசத்துடன் ஜெபித்து ஜெபத்திலே தரித்திருங்கள். கர்த்தர் நிச்சயம் நீங்கள் விரும்புகிற காரியத்தை செய்து தருவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.